ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் மானிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் உண்டு. ஷார்ட்ஸுக்கு 2 அண்ட் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு 2ன்னு சொல்லிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓவரால் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ் லாங் ஃபார்ம் கண்டென்ட்லையோ, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட் மேக் பண்ணிங்கன்னா அதன் மூலிமா லாஸ்ட் 90 டேஸ்லேயும் நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஆக்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்பு, சூப்பர்ஸு, ஷாப்பிங் ஆப்ஷன் மூலிமா உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா போதும். அதே மாதிரி லாஸ்ட்டு ஒரு 90 டேஸில் பார்க்கும்போது உங்களுடைய கண்டென்ட் ஒரு 3 கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்துருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 வாட்சர்ஸ் இன் லாஸ்ட் 365 டேஸ். அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் இதை ஒவ்வொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் புதுசாக வர்றவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ செக் பண்ணி பார்க்கணுங்கிற நீட் இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேஜராக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கக்கூடியது ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் மானிட்டேஷன் ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த 3 மில்லியன் வியூஸோ இல்லைனா 10 மில்லியன் வியூஸோ ரீச் பண்ணணும், மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் வாட்சர்ஸ்க்குன்னு குறிப்பிட்ட பாலிசி இருக்குது, அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக் பண்ணுங்கள், இந்த மாதிரி மேக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஷார்ட்ஸுக்குன்னு இப்போ வந்து நம்ம வந்து தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுற பாருங்கள், ராஜா கேமிங்னு சொல்லி என்னோட இன்னொரு சேனல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 1262 இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வியூஸ்னு வர்றப்போ 3500 இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணி காட்டுறேன், லைஃப் டைமும் வச்சு காட்டுறேன். அதே சமயம் அந்த குறிப்பிட்ட லாஸ்ட்டு 1 இயர் இல்லைனா லாஸ்ட்டு அந்த 90 டேஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணி காட்டுறேன் ஷார்ட் வியூஸை பொறுத்து பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து லைஃப் டைம் பார்க்கும்போது 3350 கிட்ட வருது. ஸோ இது வந்து வாட்ச் ஹவர்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் 1 இயரில் செக் பண்ணலாம், ஏன்னா அதுதானே முக்கியமானது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் 2023 வச்சிருக்கேன், 1607 வந்திருக்கு. ஸோ அதற்கான ரீசன் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் பாலிசி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய யூடியூப் ஷார்ட்ஸ் அதுக்கு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறது, அன்லிஸ்ட் பண்ணுறது, ப்ரைவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் பண்ண காரணத்தினால இந்த மாதிரி முன்னப்பினா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இதில் ஷோ பண்ணலாம். ஸோ இதே விஷயங்கள் படி நம்ம வந்து ஷார்ட்ஸுக்கு செக் பண்ண இல்லையா. ஸோ ஷார்ட்ஸுக்கும் நான் வந்து போய் செக் பண்ணி காட்டுறேன். கண்டென்ட்டில் போயிட்டு நான் ஷார்ட்ஸை மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்ஸை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து அதுலேயும் லைஃப் டைம் வந்து கொடுத்து பார்க்குறேன் எவ்வளோ இருக்குங்கிறத ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 90 டேஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட் லைஃப் டைம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டேன், 21898 இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் 90 டேஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், 4493 இருக்குது. இதற்கான ரீசன் என்ன, அதில் 3500 தானே பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ இது வந்து எதனால் இப்படி வந்து ஒரு 1000 வியூஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி ஷோ பண்ணுது. இது எதனால் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். உங்களுக்கும் உங்களுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வியூஸ் இப்போ இருக்குன்னா அது 90000 இல்லை 80000 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணலாம் மானிட்டேஷன் பேஜில். ஸோ அதற்கான ரீசன் என்னங்கிறத நானே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டுக்கான பேஜில் போய் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஏற்கனவே வாட்ச் ஹவர்ஸ் பாலிசியில் பார்த்தா அதே பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. வேலிட் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நமக்கு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் எப்படி வந்து எல்லா கண்டென்ட்டும் பப்ளிக்கில் இருந்தாகணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ரூல் இருக்கோ, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக்கில் செட் பண்ணியிருக்கணும். இல்லைனா வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் பேஜில் வந்து ஷோ பண்ணாது. அதை முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கலாம், அதாவது வியூஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் தட் யூ ஹேவ் செட் பப்ளிக் தட் அப்பியர் இன் தி ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது, இந்த ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படிங்கிற விஷயம். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக்கில் செட் பண்ணியிருக்கணும், அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதே மாதிரி அப்பியர் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீடாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்ஸ் ஃபீடுக்கான பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3500 இருந்திருக்கலாம். அதனால் அந்த லாஸ்ட் 90 டேஸ்க்கான வியூஸ் ரேஞ்ச் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து 3500 ஷோ பண்ணுது. ஸோ ஷார்ட்ஸ் ஃபீடை தவிர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரௌஸ் பிக்சர்லையோ இல்லை சர்ச்சிங்லையோ ஹிஸ்ட்ரி பேஜ்லையோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல செக் பண்ணியிருந்தோம், சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயே கூட செக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதனால கூட அந்த மானிட்டேஷன் பேஜில் வந்து வியூஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து கம்மியாக காட்டலாம். ஒரு 900 to 1000 வியூஸ் கிட்ட கம்மியாக காட்டுது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். ஐடியாவுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த சேனலில் நான் வந்து காட்டினேன். இதில் வந்து பெருசாக ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணல, பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுங்கிறக்காக அனலிட்டிக்ஸில் ஒரு 4500 கிட்ட ஆல்மோஸ்ட் இருந்தது அண்ட் மானிட்டேஷன் பேஜில் 3500 எதனால் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்ல நினச்சேன். ஸோ ஷார்ட் ஸ்பீடில் அப்பியர் ஆகணும், அதே மாதிரி வீடியோ வந்து பப்ளிக்கில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதில் இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதை கேஸ் மேக்
பண்ணேன். இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி தேவைன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.